மத்தேயின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21 முதல் 25 முடிய. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 முதல் 25 முடிய எடுத்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். 1, 2, 3. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாய் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். உங்களுக்கு முந்தின ஆதாம் பிந்தின ஆதாமை குறித்து செய்தியை கொடுத்து வந்தேன். ஆனால் நேற்று மறுபடியும் என்னுடைய எண்ணங்களை, தியானத்தை அந்த முந்தின ஆதாம் பிந்தின ஆதாமுக்கு கொண்டு போன போது அதிலே அவ்வளவாய் என்னுடைய தியானம் போகவில்லை. ஆகவே அமைதியாகிவிட்டேன். அப்புறம்தான் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். சிலுவையை குறித்து தொடர்ந்து பெரிய வெள்ளி வரை தொடர்ந்து பேசு என்று எனக்கு அந்த எண்ணத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். உலகம் முழுவதும் இந்த 40 நாட்கள் லெந்து நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். சிலுவை குறித்த தியானம் அது எல்லா சபையில நடக்குது. நான் லெந்து நாட்கள் என்பதனாலே உங்களுக்கு சிலுவையை குறித்து பேசவில்லை. ஆனால் கர்த்தர் என்னுடைய ஆவியிலே இந்த எண்ணத்தை போட்டார். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பெரிய வெள்ளி வரை சிலுவையை குறித்து பேசு என்ற அந்த எண்ணத்தை போட்டபடியால் தொடர்ந்து பெரிய வெள்ளி வரை சிலுவையை குறித்த உங்களிடத்தில் நான் பேச போகிறேன். ஏனென்றால் சிலுவைதான் பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைப்பது. சிலுவைதான் பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிற ஒரு காரியம். கரத்தை உயர்த்தல சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே. ஆகவே தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு வேத வசனத்தை போதிக்க விரும்புகின்றேன். நீங்கள் நன்றா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்பதான் இயேசு தன்னுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை குறித்து சொல்ல தொடங்கினார். இதுவரைக்கும் 15 அதிகாரத்துல பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை அவர் பேசவே இல்லை. ஆனா இப்போது பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். ஏனென்றால் இந்த சீஷர்களை தான் அடுத்த நிலைமையிலே ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த சீஷர்களுக்கு இயேசுவின் பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு வெளிச்சம் அவர்கள் ஆவியிலே வர வேண்டும் என்று இயேசு விரும்பினார். ஆகவே இப்பொழுது அந்த நேரம் வந்துருச்சு. ஆகவேதான் பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை குறித்து பேச அவர் ஆரம்பித்தார். இதுல முக்கியமான வசனம் 24 நல்ல கவனிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்க பாருங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். யாரா இருந்தாலும் சரி, ஒருவனோ ஒருத்தியோ என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து.
இதுக்கான விளக்கத்தை அடுத்த வசனத்தில் சொல்கின்றேன். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னதை பார்க்கிறோம். அதுல முக்கியமான வசனம், அதற்கு அடுத்த வசனம் 25ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிக்க போறோம். 1 2 3 வாசிக்க. 25, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இது ரெண்டதான் உங்க மனசுல வைக்க விரும்புகிறேன். முக்கியமாய் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான், தன் ஜீவனை இழந்து போகிறவனோ அதை கண்டடைவான். இப்ப இயேசு எதை குறித்து பேசினார்? தன்னுடைய மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து பேசினார். இப்பொழுது பேதுருக்கு இது புரியல. பேதுருவை குறை சொல்ல மாட்டேன், பேதுருவுக்கு இது புரியல. ஆகவே பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்று சொன்ன உடனே பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய், இது உமக்கு சம்பவிக்க கூடாது, இது உமக்கு நடக்க கூடாது. பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இது உமக்கு நடக்க கூடாது. இதுதான் முதல் இயேசு இப்போது பேசுகிறார். ஆகவே இந்த பேதுருவுக்கு இந்த வெளிச்சம், வேத வசனத்தின் வெளிச்சம் இல்லாததினால்தான் இது உமக்கு சம்பவிக்க கூடாது என்று சொல்லி இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் இயேசுவை கடிந்து கொள்வதை பார்க்கின்றோம். ஏனென்றால் அந்த பேதுருவுக்கு அந்த இயேசுவின் பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை குறித்த வெளிச்சம் இல்லை. அதே பேதுரு பாருங்க, பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்னால அவனுடைய ஆவியிலே இயேசுவின் பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை குறித்த வெளிச்சம் வந்துருச்சு. அவனுக்கு முதல்ல அந்த வெளிச்சம் இல்லை. இப்பதான் தடவை அவர் பேசுகிறார். அந்த வெளிச்சம் இல்லாததனால்தான் இது உமக்கு சம்பவிக்க கூடாது என்று அவன் சொன்னதை பார்க்கின்றோம். ஆனா பெந்தெகோஸ்தே நாளுக்கு பின்னால அந்த வெளிச்சம் அவனுக்குள் முழுமையாக வந்து விட்டபடியால் இப்போது அவன் பேசின பிரசங்கத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் ஏன் இதை காண்பிக்கின்றேன் என்றால், இயேசு உயிர்த்தெழுந்தாச்சு, 2000 வருஷம் ஆகி போச்சு. உலகம் முழுது கர்த்தருடைய சபை இப்போது ஸ்தாபிக்கப்பட்டு சபையானது வளர்ந்து வருகிறது. சபையானது கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறது. ஆகவே சபையில் இருப்பவர்களுக்கு இந்த வெளிச்சம், இயேசுவின் பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை குறித்த வெளிச்சம் தங்களுடைய ஆவியிலே தெளிவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப பேதுருவுக்கு அந்த வெளிச்சம் வந்துருச்சு பாருங்க. இப்பொழுது அப்படியே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்ப வேண்டும். அப்போஸ்தலர் 2:23. அப்போஸ்தலர் 2:23, 22, 23 எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். 1 2 3 22 23 தம்பி சீக்கிரம் போடு. 22 வாசிங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இப்ப பிரசங்கத்தை பாருங்க. யாருக்கு? யூதர்களுக்கு. நான் சொல்றத கேளு. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நான் சொல்றத நீங்க கேளுங்க. இந்த பிரசங்கத்துலதான் உங்களுக்கு பலன் இருக்கிறது. சிலுவை குறித்த வெளிப்பாடு, சிலுவை குறித்த பிரசங்கத்தில் தான் உங்களுக்கு பலன் இருக்கிறது. வலதுபுறம் இடதுபுறம் பார்த்து சொல்லுங்களேன், இந்த பிரசங்கத்துலதான் உங்களுக்கு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சொன்னீங்களா? ஆமென். ஆமா. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், சிலுவை குறித்த உபதேசம், சிலுவை குறித்த பிரசங்கமோ சிலுவை குறித்த உபதேசமோ கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கான். ஆனா ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லவில்லை, ரட்சிக்கப்படுகிற
நமக்கு ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆகவே அந்த சிலுவை குறித்த பிரசங்கம், சிலுவை குறித்த உபதேசம் கேட்க 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 அந்த சிலுவையினாலதான் ரட்சிக்கப்பட்டோம். இயேசுவின் மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்த பிரசங்கத்தினாலதான் ரட்சிக்கப்பட்டோம். இந்த பிரசங்கத்தை கேட்க 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 ரட்சிக்கப்படுகிற நமக்கு அந்த சிலுவையின் பிரசங்கம் தேவ பலனாக இருக்கிறது. யாருடைய பலன் கேட்பேன்? தேவனுடைய பலன் சொல்லணும். யாருடைய பலன் இருக்கிறது? அப்ப அந்த சிலுவை குறித்த பிரசங்கத்தை கேட்டா உங்களுக்குள்ள என்ன வருதுன்னு கேட்பேன். தேவ பலன் வருதுன்னு சொல்லணும். இந்த சிலுவை குறித்த பிரசங்கத்தை கேட்டா உங்களுக்குள்ள என்ன வருது? தேவ பலன் வருது. ஓகே, இந்த தேவ பலன் வந்தோன என்ன வருதுன்னு கேட்பேன். ரட்சிப்பு வருதுன்னு சொல்லணும். இந்த தேவ பலன், சிலுவை குறித்த பிரசங்கத்துல உங்களுக்கு தேவ பலன் வந்தோன அடுத்தது என்ன வருது? ரட்சிப்பு வருகிறது. சரி, இப்ப சிலுவை குறித்த பிரசங்கத்தை கர்த்தர் ஏவி உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இனிமே உங்களுக்கு தேவ பலனு வரப்போது, உங்களுக்கு ரட்சிப்பு வரப்போது, உங்களுக்கு உதவி வரப்போது. சிலுவையில தேவன் உண்டு பண்ணின நன்மை, சுதந்திரம், ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கு, இனிமேலும் வர போகிறது. கவனிங்க, அதுக்கு அடுத்த வசனம் 23 வாசிக்க. 1 2 3 வாசிக்க. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து. இப்ப சிலுவை பிரசங்கம் வந்துருச்சு பாருங்க. ஐயா, சிலுவை பிரசங்கம் பேதுருக்கு வந்துருச்சு பாருங்க. இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது அப்படின்னு சொன்னவன் இப்ப சிலுவையை குறித்து தான் பிரசங்கம் செய்கின்றான். அவன் பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தையை கவனிங்க. தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன் அறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் முன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி, அவருடைய முன் அறிவின்படி. ஆகவே இயேசுவை குறித்து, அவருக்கான சிலுவை, பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இதை குறித்து அவருக்குள் இருந்த முன் ஆலோசனை, முன் அறிவின்படிதான் அவர் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் தம்முடைய குமாரனை குறித்து முன் ஆலோசனை, முன் அறிவு இருக்குமையானால், தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க உலக தோன்றுவதற்கு முன்பாகவே உங்களை குறித்து, என்னை குறித்து ஆண்டவருக்கு முன் ஆலோசனை உண்டு, முன் அறிவு உண்டு. அந்த முன் ஆலோசனையில், முன் அறிவில் நீங்கள் தேவனால் செயல்படுத்தப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்ன, எந்த சம்பவம் நடந்தாலும் நல்ல கவனிங்க. சம்பவம் சொல்லுங்க. சம்பவம். பேதுரு சொன்னா இது உமக்கு சம்பவிக்க கூடாது. அப்ப உங்களுக்கு சில சம்பவம் இப்படி நடக்கும். பாடு, ஒரு பிரச்சனை, ஒரு நிந்த, ஒரு சம்பவம். அப்படி சம்பவம் நடக்கும் போது, இப்ப பேதுரு சொன்னதை நீங்க விளைவிக்கணும். அப்படி சம்பவம் நடக்கும் போது நீங்க வேத வசனத்துக்குள்ள இல்ல, நான் தேவனுடைய முன் ஆலோசனையில் இருக்கின்றேன், நான் தேவனுடைய முன் அறிவில் இருக்கின்றேன். ஆகவே அவர் அனுமதி இல்லாம எனக்கு ஒண்ணுமே நடக்காது, நடக்க முடியாது. என் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவ்வளவா என்னை குறித்து என் பிதா கரிசனை உடையவர். ஆகவே நான் எதை சார்ந்து கொள்வேன்? இந்த சம்பவத்தில் என் சிந்தையை விட்டு விடாதபடி, இந்த சம்பவத்தினாலே என் ஆவி, என் சிந்தை பாதிக்கப்பட்டு விடாதபடி நான் வேத வசனத்துக்குள்ள போய், அந்த வேத வசனத்துக்குள்ள என்னை நான் காத்துக்கொள்வேன். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா.
ஐயா, ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை தான் நீங்க பிடிச்சிங்க. பிதா ஒப்பு கொடுத்தார், அவரை தான் நீங்க பிடிச்சிங்க. பிதா ஒப்பு கொடுக்காட்டி நீங்கள் பிடிக்க மாட்டீங்க. ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து கொலை செய்தீர்கள். மேல வாசிப்போம். கொலை செய்தீர்கள், ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். ஐயப்பா, அதுக்கு அடுத்த வசனம் சீக்கிரம். அதுக்கு அடுத்த வசனம், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க பாருங்க. இவை உமக்கு சம்பவிக்க கூடாதே அப்படி ரொம்ப தத்தளிப்போட ஏசு இடத்துல சொன்னவன், ஏசு ஒரு குட்டும் போட்டாரு. ஏசு என்ன போட்டாரு? ஒரு குட்டு போட்டார். ஒரு ரைட்டா, இங்க பாருப்பா, ஏசு இவர் தான் பேதுரு, அப்படி ஒரு குட்டு போட்டார். எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அந்த வார்த்தை கவனிங்க. எப்பா, உன் சிந்தை தேவனுக்கு ஏற்ற காரியத்துல இல்ல, உலக மனுஷனுக்கு ஏற்ற பிரகாரம் உன் சிந்தை இருக்கு. ஆகவே உன் சிந்தை இப்ப தேவனுக்கேற்ற சிந்தையிலிருந்து மனுஷனுக்கேற்ற சிந்தையில வர வேண்டும் என்று இயேசு சொன்னார். இப்ப பேதுருவுடைய சிந்தை எங்க வந்துருச்சு? மனுஷனுக்கேற்ற சிந்தையிலிருந்து, கரங்களை தட்டுங்க, தேவனுக்கேற்ற சிந்தையிலே வந்து விட்டது. நீங்க மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை இருக்கிற வரைக்கும், இது ஏன் எனக்கு நடந்துச்சு? ஹலோ, இது ஏன் எனக்கு நடந்துச்சு? நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் ஒழுங்கா இருக்கிறேன், இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை இருக்கிற வரைக்கும் உங்கள் பார்வை இன்னொரு மனுஷனை பார்க்க வைக்கும். ஆனா தேவனுக்கு ஏற்ற சிந்தை, அந்த வேதத்துல இயேசுவை குறித்த சம்பவங்கள், இன்னும் அநேகருக்கு நடந்த தீர்க்க தரிசனத்தின் சம்பவங்கள்ல உங்களுக்கு எண்ணம் போச்சுன்னா உங்களுக்கு கேள்வி வராது. ஆனா உங்க விசுவாசத்துக்குள்ள பதிலையும் அற்புதத்தையும் எதிர்பார்ப்பீர்கள். ஹலோ, எத்தனை மணி சொன்னதை புரிஞ்சுட்டீங்க? உங்களுக்கு கேள்வி வராது, ஆனா உங்க விசுவாசத்துக்குள்ள தேவனுக்கேற்ற சிந்தைக்குள்ள நீங்க பதிலை எதிர்பார்ப்பீர்கள், அற்புதத்தை எதிர்பார்ப்பீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பு வீணாய் போகாது. உங்கள் எதிர்பார்ப்பு வேத வசனத்தோட சேர்ந்தது. உங்கள் சிந்தை வேத வசனத்தோட, தீர்க்க தரிசனத்தோட இணைந்திருக்கிறது. ஆகவே கர்த்தர் அநேகருக்கு சொல்லுகிறார், என் மகனே மகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி உன்மேல் நினைத்திருக்கிற என்னுடைய நினைவுகளை அறிவேன். உன்னை குறித்த என்னுடைய நினைவு தீமையான நினைவல்ல. உன்னை குறித்த என்னுடைய நினைவு உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற நினைவு. உம்மை குறித்த என்னுடைய நினைவு உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கிற நினைவு. உன்னை குறித்த என்னுடைய நினைவு நீ சத்துருக்களுடைய வாசலை சுதந்திரிக்க வேண்டும் என்ற என்னுடைய நினைவை நான் உனக்கு நடப்பித்து நான் உன்னை கனப்படுத்துவேன். பேதுருவே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். உன் சிந்தை உலக மனுஷனோடு சேர்ந்திருக்கிறதே தவிர உன் சிந்தை தேவனுடைய வசனத்தோட சேரவில்லை. ஐயா, நீங்களும் நானும்
என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? வாயிலேயே சொல்றேன். பவுல் சொல்லுகிறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். அந்த வசனத்தை வாசிப்போம், நல்லா இருக்கும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11, 12 எடுங்க, வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நல்லா பாருங்க, மனுஷனுடைய ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்ப தேவனுக்குரியவைகளை அறிய வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன ஆவி வேணும்? தேவனுடைய ஆவி. நல்லா ப்ளீஸ் லிசன். ஒருவன் தேவனுடையவைகளை அறிய வேண்டும் என்றால் அவனுக்கு தேவனுடைய ஆவி வேண்டும். பேதுரு மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல மனுஷ ஆவி, அதனாலதான் இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாதே. ஆனா அப்போஸ்தலர் 2 உங்களுக்கு காமிச்சேனே, பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்னால இவர் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு, இவருக்குள்ள தேவ ஆவி வந்துருச்சு. இப்ப இவருக்குள்ள என்ன ஆவி வருது? தேவனுடைய ஆவி. ஆகவே தேவனுடைய ஆவிக்குள்ள தேவனுக்குரிய காரியத்தை அவன் அறிந்து விட்டான். ஐயா, தேவனுடைய பிள்ளையே, உலக மனுஷனுக்குரிய அறிவினாலே ஞானத்தினாலே செயல்படுகின்றான். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுக்குரியவைகளை ஒருவனும் அறிய முடியாது. ஆகவே தேவனுக்குரியவைகளை உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை கொண்டுதான் நீங்கள் அறிய முடியும். இப்போது பேதுரு அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு தேவனுக்குரியவைகளை அறிய ஆரம்பித்து விட்டான். ஆகவே தேவனுக்குரியவைகளை அவன் பிரசங்கம் செய்வதை பார்க்கின்றோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சிலுவையில் ஆணியடித்து அவரை கொலை செய்தீர்கள். தேவனோ அவரை மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை என்ன பண்ணினார்? எழுப்பினார். அவர் என்ன பண்ணினார்? எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, வார்த்தையை கேட்க 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 அங்க மறுரூபம் ஆகிக்கிட்டே இருக்கு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் வரைக்கும் சிலுவை குறித்து அவர் பேசல. இப்பதான் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் தான் அவர் மெதுவாக சிலுவை குறித்து பேசுகிறார். ஆமென். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே வானத்திலிருந்து வந்த அப்பம் நானே என்று சொன்னார். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மறியாமல் என்றென்றும் இருப்பான் என்று சொன்னார். இதை கேட்டவுடனே அநேகர் என்ன அடைந்தாங்க? இடரல் அடைந்தாங்க. என்னடா இவன் சரீரத்தை புசிக்க கொடுப்பானா? இவனை வானத்திலிருந்து வந்து அப்போன்னு சொல்றானே, இத பசித்தா அவன் என்றென்றைக்கு உயிரோடு இருப்பானே. ஏனென்றால் இது தேவனுக்குரிய காரியம். அதை தேவ ஆவியால் தான் அறிய முடியும். யூதர்களுக்குள்ளே பிரமாணம் இருந்தது. ஐயா, இன்னைக்கும் சொல்றேன், பிரமாண போதகர்களுக்கு இப்பேற்பட்ட வெளிச்சம் இருக்காது. இப்பேற்பட்ட பிரசங்கம் அவர்களுக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆகவே 15ஆம் அதிகாரம் வரைக்கும் உபதேசங்களை கொடுத்து கொண்டிருந்தார். 16ஆம் அதிகாரத்துல இப்போது மெதுவாக இவ்விதமாய் மனுஷகுமாரன் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்ல துவங்கினார். இப்பதான் ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. யோவான் நல்லா கவனிங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல வானத்திலிருந்து வந்த அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, இதை புசிக்கிறவன் என்று சொன்னார். அனைவருக்கு புரியல.
ஏனென்றால் மனுஷ ஆவி, அவங்களுக்குள்ள பிரமாணம் புரியல. அநேகர் என்ன பண்ணாங்களாம், அது முதல் அவருடனே நடவாமல் அப்படியே கொஞ்சம் அப்படி பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பின்வாங்க வச்சது என்ன? அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்க தேவனுக்குரியத அறிய முடியல. கரத்தை உயர்த்தி இப்ப இயேசு சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட, நல்லா கவனிங்க, மனதாக இருக்கிறீர்களோ? ஏன்னா அந்த மனசு இவங்களுக்கெல்லாம் வந்துருச்சு, மனசு. அதனாலதான் அவனுக்கு புரியல. மனசு, உலக மனசு. அதாவது பேதுருக்கு சொன்னார் பாருங்க, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் உலகத்தேற்றவைகளை சிந்திக்கிறாய், ஆகவே நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீங்களோ அப்படின்னு சொன்ன போது பேதுரு சொல்றாயா, ஆண்டவரே, நல்ல கவனிங்க, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே. ஹல்லேலூயா. யாரிடத்துல உண்டு? இயேசுவிடத்திலே. அந்த இயேசுவை குறித்த அந்த சிலுவை, பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அப்போஸ்தலர் எழுதிய நிருபங்கள், அதுதான் நித்திய ஜீவ வசனங்கள். ஐயா, யாரிடத்தில் போவையா? நாங்க இனிமே வாழ்கிறது இயேசுவை உம்மை குறித்த சத்தியத்தினாலதான் நாங்க வாழ முடியும். ஏனென்றால் உம்மிடத்துல என்ன இருக்கு? நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. இந்த நித்திய ஜீவ வசனங்கள் தான் எங்களுக்கு பலன் தருகிறது. ஆகவே நாங்க உம்மை விட்டு போக மாட்டோம். ஆமென். கரத்தை உயர்த்தி எழலை சொல்லுவோம். ஹல்லேலூயா. சரி, இப்ப வர்ற பாயிண்ட்டுக்கு வரேன். பேதுரு மனுஷனுக்கு ஏற்றதை சிந்தித்தான். ஆனா இப்போது அப்போஸ்தலர் 2ல தேவனுடைய ஆவியை பெற்றுவிட்டான். ஆகவே தேவனுக்குரிய காரியத்தை தீர்க்க தரிசனத்தோட அவன் மக்களுக்கு விளக்கி சொல்வதை பார்க்கின்றோம். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு சொன்ன பதில் 2 வார்த்தை. ஒருவன் என்னை பின்பற்றி வர, எனக்கு பின்னால வரணும்னு விரும்பினா சிலுவை எடுத்துக்க. அனுதினமும் தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்ற கடவன் ஒண்ணு. அதுக்கு அடுத்த வசனம் அவர் சொன்னதை கவனிங்க. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் இழந்து போவான், தன் ஜீவனை இழக்கிறவனோ, தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவிய காலமாய் காத்து கொள்வான். ஹல்லேலூயா. அதுல முக்கியமான வார்த்தை, தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். அப்ப ஆண்டவர் சொன்னது நித்திய ஜீவிய காலமாய் வாழ்கிற ஒரு வாழ்வை இப்போது எதற்குள்ளே தேவன் சீசர்களுக்கு சொன்னார்? அவருடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்குள்ளே நித்திய ஜீவிய காலமாய் வாழ்கிற வாழ்வை சீசர்களுக்கு சொன்னார். ஐயா, உங்களுக்கு எனக்கும் தேவன் தம்முடைய குமாரன் மூலம் கொடுத்த வாழ்வு இம்மைக்குரிய வாழ்வு மாத்திரமல்ல, மறுமைக்குரிய வாழ்வு. இம்மையிலும் வாழ்வது, மறுமையில அவரோடு நித்திய ஜீவிய காலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு. அப்ப நம்முடைய போக்கஸை எதுல வைக்கணும்? இயேசுவோடு எனக்கு நித்திய ஜீவிய காலமாய் வாழ்கிற வாழ்வை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி இயேசுவின் பாடு, இயேசுவின் மரணம், இயேசுவின் அடக்கம், இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்குள்ளே எனக்கு நித்திய ஜீவிய காலமாய் வாழ்கிற வாழ்வை எனக்கு தேவன் வைத்திருக்கிறபடியால் இந்த உலகத்தின் வாழ்விலே என் எண்ணத்தை இந்த உலக வாழ்விலே நான் வைத்து விடாதபடி, இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்தில் என் சிந்தை, என் ஆவி போய்விடாதபடி, என் ஆவியை, என் சிந்தையை
பரத்துக்கடுத்த காரியத்திலே, நித்தியத்துக்கடுத்த காரியத்திலே, இயேசுவுக்கடுத்த காரியத்திலே என் சிந்தையை நிலைநிறுத்துவேன் என்று நீங்களும் நானும் இந்த பூமியிலே வாழ வேண்டும். எத்தனை பேர் நான் சொன்னதை விளங்கிட்டீங்க? ஆமென். ஐயா, இயேசுவின் பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் உங்கள் நேர பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கல. அப்படின்னா இன்னைக்கே அவுட் ஆயிருப்போம், போயிருக்கலாம். ஹலோ, பிளீஸ் லிசன். இயேசுவின் பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், சிலுவை நேர உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கல்ல. இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்விலே அவருடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து, உலகத்துக்கு ஒளியாய் வாழ்ந்து, உலகத்துக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து, மறுமையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற அந்த வாழ்வுக்கு இயேசுவோடு